லட்சத்தீவில் துறைமுகங்கள், புறவழி சாலைகள் மற்றும் கடற்கரையோர வசதிகளோடு கூடிய சுற்றுலா மையமாக லட்சத்தீவுகளை மேம்படுத்த இந்திய அரசு சுமார் 3600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை வகுத்துள்ளது. கோணம் 1. மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது முய்சு என்பவர் சீன ஆதரவு நிலைமையை மேற்கொண்டிருப்பதால் மாலத்தீவு இந்தியா மோதல் என்பது இன்றும் மறைமுகமாக இந்திய சீன மோதலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்தியா உஷாராகி மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவை முன்னெடுக்கிறது என்கிறார்கள் உலக அரசியல் பார்வையாளர்கள். கோணம் 2. மாலத்தீவு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்தியா தனது இராணுவ நிலைகளை வலுப்படுத்திக் கொள்ள லட்சத்தீவை மையமாக கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கிறது. எப்போதுமே மாலத்தீவை நம்பிக்கொண்டிருக்க முடியாது என்பதால் இந்தியா தனது சொந்த காலில் நிற்கும் வகையில் திட்டம் தீட்டப்படுகிறது என்கிறார்கள் டெல்லி தரப்பினர். கோணம் 3. லட்சத்தீவுகளில் உள்ள செயல்படும் 36 தீவுகளில் 13 தீவுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 13 தீவுகளுமே இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிகவும் தேவையானவை என்று கருதப்படுகிறது. அதனால்தான் ஆந்த்ரோத், கல்பேனி, கடமாட் தீவுகளில் துறைமுக வசதிகளையும் அமைக்கவிருக்கிறது என்கிறார்கள் இராணுவ நிபுணர்கள். கோணம் 4. சாகர்மாலா திட்டம் மூலம் இந்தியாவின் 7500 கிலோமீட்டர் கடற்கரை, 14500 கிலோமீட்டர் கடல் வழியாக செல்லக்கூடிய நீர்வழிகள் மற்றும் முக்கிய சர்வதேச கடல்சார் வர்த்தக வழிகளை சிறப்பாகவும் மேம்பட்ட முறையில் பயன்படுத்தி சீனாவுக்கு சவாலாக இருக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். கோணம் 5. மாலத்தீவுடன் சமரசம் ஏற்பட்டாலும் கூட அந்த தீவுக்கான சலுகைகளையும் உதவிகளையும் தொடர்வதுடன் லட்சத்தீவு திட்டங்களையும் செயல்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதுகிறது மத்திய அரசு.